வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். ஃபைனலி தளபதி விஜய் அவரோட பாலிடிக்ஸ் பத்தி அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அவரோட கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகம். ஆல்ரெடி தளபதி விஜய் இந்த பாலிடிக்ஸ் பத்தி ஜனவரி 25ஆம் தேதி சென்னையில பொதுக்கூட்டம் நடத்தி தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த அறிக்கையிலேயே அவர் தெளிவா சொல்லிட்டாரு, எந்த ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்க போறதுல தனித்து நிக்க போறேன்னு. ஆப்வியஸா தமிழக வெற்றி கழகம் கட்சியோட தலைவர் நம்ம தளபதி விஜய் தான். வரப்போற 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட போறது இல்லையா, 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் அவர் போட்டியிட போறாராம். 2026 போட்டி போட போறதுக்கு எதுக்கு இப்போ 2024 இப்போ அனௌன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்க கேட்கலாம். அதுக்கான கால அவகாசம் அவருக்கு தேவைப்படுதான், அதனாலதான் இப்போ அனௌன்ஸ் பண்றாரு. தளபதி இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க தளபதி 68 தவிர இன்னொரு படம் கமிட் பண்ணி வச்சிருக்காராம், தளபதி 69. அந்த படத்தை முடிச்சுட்டு முழுசாவே இந்த அரசியல் பணியில அவர் இறங்கிடுவாராம். தளபதி 69க்கு அடுத்து அவர் படம் நடிக்க போறதுலன்னு கன்ஃபார்மா இந்த பதிவிலே அவர் சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பெருமையா இருக்கு. இப்போ ஏன் அவர் சடனா அரசியலுக்கு வராருன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அது அவரே கிளாரிஃபை பண்ணியிருக்காரு, எதுக்காக அவர் அரசியல் வரேன்னு. இப்போ இருக்க அரசியல்ல நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலித்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறமும், இன்னொரு புறம் ஜாதி மத பேதங்கள் வழியா மக்களோட முன்னேற்றத்தையும் ஒற்றுமையும் பிளவுபடுத்தும் பிளவுவாத அரசியல் இன்னொரு புறமும் இப்போ தமிழகத்துல நிலவிக்கிறதுக்கு ஜாதி மத பேதமற்ற லஞ்ச ஊழலற்ற திறமையான அரசியல் நிர்வாகத்தை மக்கள் ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த அரசியலை கொடுக்க முடியும்னா மக்களோட அன்பும் ஆதரவும் பெற்ற ஒரு மக்கள் சக்தியால தான் அது முடியும். அந்த சக்தியா இதுவரையும் எனக்கு பேர் புகழ் எல்லாமும் கொடுத்த மக்களுக்காக உதவ வேண்டும்னு நான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. என்னதான் தளபதி அரசியலுக்கு வரப்போறேன்னு இப்போ முடிவு பண்ணியிருந்தாலும் அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது திமுக, அதிமுக, பாஜக தான். அவரோட திரைப்படங்கள் வரும்போதெல்லாம் அவருக்குன்னு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்து அவர் இந்த அளவுக்கு வளர்த்துட்டு இருக்கதும் அவங்க தான். காவலன், கத்தி, மெர்சல் இது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் அரசியல் பிரச்சனைகளை சந்திச்சு தான் வெளிவந்திருக்கு. அதுவும் தலைவா படம்லாம் சொல்லவே தேவையில்ல. டைம் டு லீடுன்ற அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக படத்தை ரிலீஸ் பண்ண விடாம கேரளால போய் ஃபேன்ஸ் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த அளவு இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனாலேயே மனுஷன் வெறுத்து போய் அப்பயே பிளான் பண்ணிட்டாரு போல. நிறைய பேரோட எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இவர் அரசியல் வரமாட்டாரா, சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காரா, வரேன்னு கண்டிப்பா வரமாட்டார்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதெல்லாம் இவர் உடச்சி எரிஞ்சிட்டாரு. அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. ஏன் அவங்க அப்படி எதிர்பார்த்தாங்கன்னா, அவரோட குரு ரஜினி ஆல்ரெடி அரசியலுக்கு வரப்போறேன்னு 1996 இருந்து பூச்சாண்டி காட்டி இப்போ வரைக்கும் வரவே இல்லை. அதனால மக்கள் உள்பட குரு எவ்வளியோ சிஷ்யனும் அவ்வளியோ நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா தளபதி என்னோட வழி தனி வழின்னு காட்டிட்டாரு. ஆனா தளபதி விஜய் இப்போ அரசியலுக்கு வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன் இப்படி சொல்றேன்னா, தமிழ் சினிமால விஜய்க்கு இருக்க மார்க்கெட்டுக்கு இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் 200 கோடிக்கு மேல வாங்கிட்டு இருக்காரு. வருஷத்துக்கு 2 படம் மினிமம் நடிச்சிடுறாரு. அதுவும் ஒவ்வொரு படத்துக்கும் சம்பளம் ஏறிக்கிட்டே போது, அதை கொடுக்கவும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் காத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா வருஷத்துக்கு ஏறக்குறைய 400 கோடியிலேருந்து 500 கோடி வரையும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஒரு 5 வருஷம் அவர் சம்பாதிச்சா எவ்வளோ வரும் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 2000 2500 கோடி வரை வரும். அதை விட்டுட்டு மனுஷன் அரசியலுக்கு வராதுங்கிறப்ப உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் நம்மளோட தலைவர் ரஜினி கூட கொஞ்சம் தெளிவாக தான் இருந்தார். அவரோட படம்லாம் தமிழ் சினிமாவில் ஃப்ளாப் ஆனதும் சரி வேற வழியே இல்லைன்னு தான் அரசியலுக்கு வாரேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தோணுச்சோ, இல்லை அரசியல் அழுத்தம் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, இல்லை நான் வரல என்னோட உடம்பு சரியில்லைன்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டாரு. விஜய் அவரோட பீக் டயத்தில் தமிழ் சினிமாவில் உச்ச கட்டத்தில் இருக்கு. இந்த தருணத்தில் அரசியலுக்குள்ள நுழையிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவர் வந்ததுமே ஆட்சியை பிடிச்சிட்டு வரணும்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடியே டாப் ஸ்டார்ஸ் எல்லாம் இங்கே அரசியலுக்குள்ள இருக்காங்க. மக்களுக்கு அளித்தந்த விஜயகாந்த்ல இருந்து கமலஹாசன் வரையும் அரசியலுக்குள்ள இருந்தாங்க. அந்த அளவுக்கு அரசியல் அவங்களால சாதிக்க முடியல. பட் விஜய் சாதிப்பாரா இல்லையான்னு தெரியல இதுவரையும். இருந்தாலும் ஒரு கை பார்க்கலாண்டா, வெற்றியா தோல்வியா என்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு உள்ள வராரு பார்த்தியா, அதுக்குன்னே அவரை பாராட்டலாம். விஜய் இது வரைக்கும் அவரோட அரசியல் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தெரிவிக்கல. அதை தெரிவிச்சதும் தான் பொதுமக்கள் அவருக்கு ஓட்டு போடலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அவரோட ஃபேன்ஸ் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அவரோட ஃபேன்ஸ் மட்டுமே ஓட்டு போட்டாலே கேப்டன் எப்படி ஃபர்ஸ்ட் தேர்தலில் 10% மேலே ஓட்டு வாங்கினாரோ, அதே மாதிரி நம்ம தளபதி விஜயுமே அதை விட பல மடங்கு அதிகமாகவே வாங்கலாம். என்ன ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் கண்டிப்பாக வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா அரசியலில் அவர் என்டர் ஆனாலும் சினிமாவை விட்டு அவர் வெளியே வராரு. கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் தமிழக மக்களுக்குமே இது ஒரு வருத்தமான செய்தி தான்.
பட் உன்னை இழந்தாதான் ஒன்று பெற முடியும்னு இயற்கை நியதி, அதனால வேற வழி இல்லை. எனக்கு என்ன பயனா, தளபதி ஓகே, பட் அவரோட இருக்க சில கோமாளிகளை நினைச்சாதான் எனக்கு காமெடியா இருக்கு. இந்த புசி ஆனந்தெல்லாம் கேமரா இருக்கப்பயே அதை கண்டுக்காம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை நினைச்சாதான் எனக்கு சிரிப்பா வருது. இனிமேல் தான் தளபதிக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் வரப்போகுது. ஒவ்வொரு சமூக பிரச்சனைக்குமே அவர் குரல் கொடுக்கணும். கொடுக்காட்டி போட்டு பொழந்து கட்டிடுவானுங்க மற்ற அரசியல் தலைவர்கள். என்ன ஆக போகுதுன்னு இனி பார்க்கலாம். தளபதியோட அரசியல் வருகையை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்குற வரையும் டட்டா பை பை.